செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் கிராம உதவியாளர்களை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். ஒரு நிகழ்ச்சிக்காக சென்ற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வழியில் போராட்டம் நடைபெறுவதை கண்டு அந்த போராட்டத்திற்கு காரிலிருந்து இறங்கி சென்று அவர்களுடன் அமர்ந்து பேசி அவர்களது குறைகளையும் கேட்டறிந்து அந்த போராட்டத்திற்கு அன்புமணி ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக 2 தரப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகிலேயே கிராம உதவியாளர்களும் அதே போல அங்கன்வாடி மற்றும் சத்துணவு பணியாளர்களும் தங்களது பல கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாக சென்ற பாமக தலைவர் அன்புமணி அங்கு போராட்டம் நடைபெறுவதைக் கண்டு, அதுவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு, கலெக்டர் ஆபீஸ் முன்பு இந்த போராட்டம் நடைபெறுவதைக் கண்டு உடனே காரை நிறுத்திவிட்டு அந்த போராட்ட களத்திலே சென்று அமர்ந்து, உங்களுடைய கோரிக்கை என்ன, எதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்களிடம் பேசினார். அவர்கள் தங்களுடைய அந்த குறைகளை, தங்களது போராட்டத்திற்கான நோக்கத்தை தெரியப்படுத்தினார்கள். உங்களது போராட்டம் என்பது, உங்களது கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை தான். நிச்சயம் அதனை அரசு செய்து கொடுக்க வேண்டும். உங்களோடு இணைந்து போராடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களது ஆதரவு உங்களுக்கு உண்டு என்று தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எங்களது கூட்டணி கட்சிகளும் உங்களது கோரிக்கைக்காக போராடும் என்று கூட்டணி கட்சிகள் சார்பிலே அவர் ஆதரவு கொடுத்திருக்கின்றார். அதே போல அந்த கூட்டத்திலே இருந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்கள், நீங்கள் உங்களது தேர்தல் அறிக்கையிலே எங்களது கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வெறும் கோரிக்கைகளாக மட்டும் அது இடம்பெறாமல் முக்கியத்துவம் கொடுத்து செய்து கொடுக்க வேண்டும். அதற்கு தேவையான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினார்கள். அவர்கள் கொடுத்த கோரிக்கை மனுவையும் வாங்கிக் கொண்டு நிச்சயமாக உங்களது பிரச்சனைக்காக நான் குரல் கொடுப்பேன் என்று அன்புமணி வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். தொடர்ந்து 3 நாட்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அவர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில திடீரென்று அன்புமணி தங்களது போராட்டத்திற்கு வருகை தந்தது தங்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக இருந்ததாகவும், அவர் மக்களோடு அமர்ந்து தங்களது கோரிக்கைகளை கேட்டது தங்களுக்கு ஒரு மகிழ்வாக இருந்ததாகவும், தங்களது போராட்டத்திற்கும் தங்களது கோரிக்கைக்கும் இது சற்று ஊக்கமளிப்பதாக அமைந்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி.